FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் சாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. திருமாவளவன் அவர்களுடைய அண்மைய பேச்சுக்கள் இப்ப பரவலா பேசப்பட்டு இருக்கு. இந்த சோஃபா வச்சு பேசுறது, உதயநிதிக்கு பதிலடி கொடுக்கிறாரு, திமுக தான் எங்களை கைவிட்டுருச்சு அப்படின்றதெல்லாம் பேசுறாரு. எப்படி சார் அதை பாக்குறது? அதாவது இந்த இடத்துக்குள்ள பிசிகா தங்களுக்கு இது போதாது, இதை விட அதிகம் வேணும்னு நினைச்சாங்க. அதுல அவங்க திருமாவளவன் கண்டெஸ்ட் பண்ணிருப்பாருன்னா பெரிய லெவலுக்கு வந்திருப்பாரு. கண்டெஸ்ட் பண்ண ஒரு மறுத்து போயிருக்க கூடாது. நான் கண்டெஸ்ட் பண்ணதை ஆதரிச்சனா இல்லையா? காட்டுமன்னார் கோயில்ல சொல்ல சொன்னா இல்லையா? அதுக்கப்புறம் பின்வாங்கி இருக்க கூடாது. அதுல சொதப்பல் ஆயிட்டு சொதம்பி போச்சு. அதுவே ஒரு 30-40 தொகுதி திமுக அடி வாங்கிறதுக்கு காரணமாயிட்டு. அவங்க என்ன கணக்கு போட்டாங்கன்னா, கண்டெஸ்ட் பண்ணா ஒரு 10-20 தொகுதி எடப்பாடிக்கு போயிருமோன்னு அன்னைக்குள்ள சூழ்நிலையில அவங்க கணக்கு அவங்க போட்டாங்க. பட் இந்த சூழல் இப்படி ஆயிப்போச்சு. அதுக்கு பிறகு அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு 2 MLA வச்சு அதிகார பங்கு. அது அவங்களுக்கு வரலாற்று வெற்றி. நீங்க 2018 வந்த பாமக கூட அரசியல் சூழ்நிலையில அந்த வாய்ப்பு வரல. படையாட்சியை கூட காமராஜ் அடையாளத்தை இலக்க செய்தான் எடுத்தார். அந்த பெரியார் சொன்னாரு, ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஜாதியை ஒழிக்க முடியல, ஆண்டாண்டுகள் 1000 ஆண்டுகள் ஆட்டு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஜாதியை ஒழிக்க முடியல, காமராஜ் ஜாதியை ஒழிச்சுட்டாருன்னு கோழியை கசா போட்டு சாப்பிட்டுட்டாருன்னு பெரியாரை பாராட்டினார். அப்போ படையாட்சி நாயக்கர் அடையாளத்தை காங்கிரஸ் அடையாளமா மாத்தி காமராஜ் அதுல சாதிச்சுட்டாரு. ஆனா திருமாவளவன் இப்ப 20 சீட்டு வந்த ராமதாஸுக்கு மந்திரி சபையில இடம் கிடைக்கல, 18 வந்த ராமதாஸுக்கு இடம் கிடைக்கல. டெல்லியில நிறைய இருந்தாங்க, அன்புமணி, NT சண்முகம், தலித் எழில்மனை, இவர் சண்முகம், நிறைய பேர் இருந்தாங்க. அது வேற விஷயம். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள 20-18 வந்த பாமக ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வர முடியல. படையாட்சி அடையாளத்தை இழந்துதான் காமராஜ் கோழியை கசா போட்டு ஜாதியை ஒழிச்சுட்டார், காமராஜ் ஆழ்வார் நாயன்மார்கள் செய்யாதெல்லாம் செய்துட்டார் பாராட்டுக்கூடிய அளவுக்கு தான் வந்தது. ஆனா திருமா தலித் அடையாளத்தோடையே சமூக நீதி இதுன்னு இவரு நம்ம வன்னியரசு வராருன்னா அது அவங்களுக்கு வெற்றி தான். நம்ம அந்த இடத்துக்குள்ள தெளிவா அதை நம்ம பாராட்டி பேசிடுவோம். பட் அவர் ஷிஃப்ட் பண்ணது நியாயம் இல்லை, அது வேற விஷயம். திமுக ஸ்டாலின் முதல்வர் சொல்லிட்டு இங்க வந்தது அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. அது ஒரு நேர்மை நாணயமற்ற அரசியல் தான். அது நம்ம மாறுபட்ட கருத்து இல்லை. பட் என்ன ஒரு அரசியல் சூழல்லையோ அவங்க அதிகாரம் அடையாளத்தோட வரையர் சமூக அடையாளத்தோட பெற்றது பெரிய சாதனை. அதைத்தான் நாம் 8 தலித்துன்னு இவரு சட்டசபையில விஜய் சொல்லும் போது 6 தாங்க. 1 காங்கிரஸுக்கு, 1 திருமாவளவனுக்கு தனித்தன்மையோட கூடியது. காங்கிரஸை விட திருமாவளவனோட தனித்தன்மையோட கூடியதுங்கிறத சொன்னேன். சோ அவர் அச்சீவ் பண்ணியிருக்கிறாரு, பேசத்தான் செய்வாரு. 4 கட்சி கூட்டணி ஆட்சி அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. அந்த 4 கட்சி கூட்டணி ஆட்சி இப்ப 4 கட்சி கூட்டணியா மாற அதுக்கான நகர்வுகள்லாம் இருக்குதா சார்? 4 இல்ல 7 கட்சியா மாறிடும். மதிமுக, CPM, CPI எல்லாம் சேர்ந்து அங்கதான் இருக்கிறாங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. சும்மா ஒரு வார்த்தைக்கு இதை போட்டுட்டு இருப்பாங்க. MK ஸ்டாலினை ஏமாத்ததுக்கு பேசிட்டு இருப்பாங்க. நான் அப்பவே சொல்லிட்டேன், இங்க யாரையும் நம்பாதீங்க, எல்லாம் ராகுல் விஜய் தான் போவாங்க, உங்க கூட கூட்டணிக்கு இதெல்லாம் போய் அங்கதான் போவாங்கிற சொன்னேன். ஸ்டாலின் அப்பவே தெரியாதவர் இல்லை. இனிமேல் இவங்களோட நடவடிக்கைகள் மூலமா தெண்ட தெளிவா முழுக்க உணர்வாங்க. இவங்கெல்லாம் நம்ம கூட இல்லை, அவங்க அங்க போய் சேர்ந்துட்டாங்கிறத வரும் நாட்கள்ல ஸ்டாலின் தெளிவா உணர்வாரு. இன்னும் சொல்ல போனா ஜவஹர்லாவும் தமீமுன் அன்சாரியும் கூட தாவேக அமைச்சர்களை பார்த்ததாட்டு சில தகவல்கள் வருது. தமிழக அளவுல இப்படி ஒரு கூட்டணி உருவாகிறது, தாவேக தலைமை தாங்குவது, அது பெரிய அளவுல ஜொலிக்குமா சார் அந்த கூட்டணி? அதான் நான் சொல்லிட்டேன் தம்பி, 40 விழுக்காடுக்கு மேல அவங்களுக்கு பலம் இருக்குங்கிற சொல்லிட்டேன் தம்பி. விஜயின் பலம் தான் அந்த கூட்டணிக்கு பலமா? விஜயின் பலம் 35, அந்த கூட்டணியின் பலம் எல்லாம் சேர்ந்து 40 தாண்டுன்னு சொல்றோம்ல. திமுக இந்த கூட்டணியை எப்படி கையாள போகுதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. அதை எப்படி பாக்குறேன்? திமுக இந்த கூட்டணி எப்படி கையாள போறதுன்னா, இன்னும் அவங்க இவரு பிரியங்கா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, இவங்க மூலமா காங்கிரஸ் தங்ககிட்ட வரும்னு நினைக்கிறாங்க. யூபியில 80 MP இருக்கு. அங்க ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவ் பிளாப் ஆக்கிட்டாருன்னு வைங்க, காங்கிரஸ் காலி ஆயிட்டுன்னா காங்கிரஸுக்குள்ள மாற்றங்கள் வரலாம். இப்ப ராகுலுக்கு ஆளாட்டு மாணிக் தாகூர் இருக்கிறாரு, மல்லிகார்ஜுன கார்கே ஆள் இவரு செல்வ பிரதே தூக்கிட்டாங்க. ஆனா செல்வ பிரதேக்கு தான் ஆள் பலம் ஜாஸ்தி. மாணிக் தாகூர் ஜாதியிலையும் காங்கிரஸுக்கு ஆதரவு கிடையாது, அவருக்கும் பெரிய பலம் கிடையாது. ஏன்னா திரும்ப சொல்றேன், வடபுறத்துல உள்ள நாசிர் ராமச்சந்திரன் அவரோட சன் நாசிர் ராஜேஷ் எடுத்த ஓட்ட கூட மாணிக் தாகூர் எடுக்கல. செல்வ பெருந்தகை பேக்கிங் உள்ளவர். நீங்க ஒரு
சிட்டிங் காங்கிரஸ் தலைவர் வரும்போது பழைய காங்கிரஸ் தலைவர் நின்று ஆட்டி நடத்தி பண்ணாரு. அவருக்கு தான் பலம் இங்க சென்னைக்குள்ள சிட்டிக்குள்ள பரையர் சமூக பலமும் இவர் சகோதரர் செல்வ பிறந்தைக்குள்ள ஆதரவு பலமும் தெளிவா தெரிஞ்சது. அப்போ இவரை வந்து ராகுல் காந்திக்கு ஆளை போட்டு மாத்திட்டாங்க. அப்ப நீங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஸ்டாலின் ராகுல் காந்தி வந்து பிடிநிலை வந்து யூபி இதுல குறைஞ்சிட்டுன்னா, பிரியங்கா காந்தி தன் மல்லிகார்ஜுன கார்கேக்கு பிடிநிலை வந்துட்டுன்னா, சோனியா காந்தி இவங்க ரூட்ல காங்கிரஸ விஜய்கிட்ட இருந்து நாம எடுத்துடலாம், மத சார்பின்மை, வீரமணி அதுக்கு பேசுவாரு, அந்த மாதிரி ஒரு கணக்கை தான் திமுக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க வந்து ஃபாரின் ரெகுலேஷன் கான்ட்ரிபியூஷன் ஆக்ட் அதுக்கு எதிராக பாஜக அரசுக்கு எதிராக இவர் வில்சனை பேச வச்சு அதை சோனியா பிரியங்கா இவங்களுக்கெல்லாம் திமுக சில எம்பிக்களே நாங்க தான் பேசுறோம், விஜய் பேசல பாருங்கன்னு அப்படிப்பட்ட மூலதான் அவங்க இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய இயக்கத்தை தொடங்கி கிட்டத்தட்ட 1 மாத காலம் ஆகிவிட்டது. 20 லட்சத்துக்கு கிட்ட உறுப்பினர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. இப்போ அவர் தன்னுடைய முதல் மாநாடை போட இருக்கிறார். இந்த மாநாட்டுல என்ன பேச போறாருன்னு பலரும் எதிர்பார்க்கிறாங்க. விஜய்க்கு எதிராக தான் இருக்க போகுதுன்னு பலரும் இப்பவே யூகிக்க தொடங்கிட்டாங்க. எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலையை பொறுத்தளவுல அவர் பண்றது கன்ஸ்ட்ரக்டிவ் பொலிட்டிக்ஸ், பாசிட்டிவ் மைண்ட் செட்ல உள்ள பொலிட்டிக்ஸ், யாருக்கும் எதிரான பொலிட்டிக்ஸ் அல்ல. பட் பொசிஷனிங்ல 35 விழுக்காடு வாக்கெடுத்து 35 விழுக்காடு வாக்கெடுத்ததும் ஸ்டாலினை சொல்லி எம்எல்ஏ ஆகிட்டு அந்த ஈரம் காயதுக்கு முன்னாடி துரோகம் பண்ணிட்டு வந்த காங்கிரஸுக்கு 5 எம்எல்ஏயோட ஸ்டாலின் முதல்வர் சொல்லிக்கிட்டு 6 எம்எல்ஏ தோத்து 2 எம்எல்ஏ ஜெயித்த விசிகாவோட, ஸ்டாலின் முதல்வர் சொல்லிக்கிட்டு 2 முஸ்லீம் லீக் எம்எல்ஏ ஜெயித்த முஸ்லீம் லீக்கோட, ஸ்டாலின் முதல்வர் சொல்லி 5 எம்எல்ஏ 2 எம்எல்ஏ ஜெயித்த இந்திய கம்யூனிஸ்டோட, ஸ்டாலின் முதல்வர் சொல்லி 5 எம்எல்ஏல போட்டிட்டு 2 ஜெயித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்டா கோவப்படுவாங்க, மற்றும் மதிமுகவோட சுமார் 40 விழுக்காடுக்கு மேல பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஜய் அரசு கூட அல்ல, விஜய், தாவேகா, காங்கிரஸ், தென் ஐயுஎம்எல், பிசிகா, 4 கட்சி கூட்டணி அரசு. நான் தான் கரெக்டா சொல்றேன், 4 கட்சி கூட்டணி அரசு. விஜய் திரைக்கலைஞருங்கனால எல்லாரும் விஜய் மட்டுமே வச்சு பேசுறாங்க, நேர்மறையாட்டும் எதிர்மறையாட்டும். நாம தான் உண்மையா பேசுறோம். இது 4 கட்சி கூட்டணி அரசு. விஜயோட எம்எல்ஏக்கள் வந்து 107 108 இவ்வளவுதான். சோ இந்த அரசுக்கு எதிரான டூஸ் அண்ட் டு நாட்ஸ் அதை மையமா வச்சு நேர்மறையான விமர்சனங்களை தான் அண்ணாமலை பண்ணுவார். நான் என்ன சொன்னேன், 6 மாசம் இந்த அரசை பற்றி எதுவும் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னா இல்லையா? ஏன்னா 3ஆவது இடம் தான் விஜய் வருவார்னு நினைச்சோம், முதல் இடத்துக்கு வந்துட்டாரு. அது மக்கள் தீர்ப்பை நம்ம மதிச்சுதான் ஆகணும். அதுல நம்ம கணக்கு அதுல வந்து தப்பா போயிடுச்சுங்கிறத நம்ம அக்செப்ட் பண்றோம். பட் ஒரு அரசு வந்ததும் அதை பற்றி 6 மாசத்துக்கு விமர்சனம் பண்ணதில்லைங்கிற கருத்தை நாம சொன்னோம். அதே வேளையில ஊழல் இதுல எல்லாம் இல்ல இந்த இதுகள் சொல்லும்போது வந்து கம்பேரிட்டிவ்லி அட் திஸ் ஸ்டேஜ் டேட் இதுல வந்து ஊழல் இல்லைங்கிறத நம்ம சொல்றோம். பட் இது புதுமாடு குளிப்பாட்டின கதையா, ஆரம்ப ஜோர்தானா, போக போக எப்படி இருக்குங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணுங்கிற கருத்தையும் சொல்றோம். அண்ணாமலையும் அதே மாதிரிதான் பாக்குறாரு. நம்ம 6 மாசம்னு சொன்னா அண்ணாமலை 1 வருஷம் அந்த கட்சிக்கு வந்து ஒரு டீச்சிங் பீரியட் கொடுக்கணும், ஒரு அரசுக்கு எப்படி செயல்படுறாங்கன்னு பார்க்கணுங்கிறதுல அண்ணாமலை அந்த இடத்துக்குள்ள 1 வருஷம் கொடுக்குறாரு. பட் அவரோட பொசிஷனிங் என்ன இருக்கும்னா, விஜய்க்கு மாற்று அண்ணாமலைங்கிறது தான் அவர் வருவார். விஜயோட 10 வயது இளையவர். நீங்க சினிமா ஹீரோங்கிறதுனால விஜய் அதுல ஓடுறாருங்கிறதுனால பார்க்க முடியாது. இவரும் ஒரு பெரிய இதுல மோடிக்கிட்டே பாராட்டு பெற்றார்ல, அந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இவரு உள்ளவர். இவரும் தேஜஸ்வி சூர்யாவும் யங் இந்தியா இதுல வந்து பெரிய லெவல்ல வந்தவர் தான். சோ ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்தவர். சோ யங் லீடர், யங்கஸ்ட் லீடர் வித் பேக்கிங் வந்து இவரு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல. ஸ்டாலின், எடப்பாடி, சீமான், விஜய் எல்லாரோட யங்கஸ்டார்ட் வந்து அண்ணாமலை இருக்கிறாரு. சோ இவருக்கு அரசியல் காலங்கள் எக்கச்சக்கம் இருக்குது. சோ அந்த இடத்துக்குள்ள அவருக்கு எது சரியான களமோ அந்த களத்துக்குள்ள அவர் வருவார். இடைத்தேர்தலில் அவர் பெருந்துறையில் இருக்க போறாருன்னு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன், இடைத்தேர்தல் களத்தை அவரு எடுக்க மாட்டாரு, அவர் தான் முடிவெடுக்கணும், அவர் கட்சி, அது வேற விஷயம். நம்ம ஒரு வெல்விஷரா, ஒரு தேசிய எண்ணம் கொண்டவர், ஒரு காமராஜ் ஆதரித்த ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவங்க அடிப்படையில அவரோட திறமை, தகுதி, இதன் அடிப்படையில அவரை பற்றிய நேர்மறையான விஷயங்களை நம்ம பண்றோம், அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொன்னோம்னா, அவர் பெருந்துறையில் மட்டும்னா அது அவருக்கு இழுக்காயிடும், நிற்க மாட்டாரு. டெஸ்டிங் கிரவுண்ட் வந்து
எப்படி விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷனை நாம ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷன் சொன்னோம், 21ல ரஜினி வரல, 26ல விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் விஜய் களத்துக்குள்ள வந்தார். அதே மாதிரி அண்ணாமலை சென்ட்ரிக் எலெக்ஷனா தான் களத்துக்குள்ள வருவாருங்கிற கருத்தை நாம சொன்னோம். இடைத்தேர்தல நிற்க மாட்டாருங்கிற கருத்தையை நம்ம முன் வச்சோம். பெருந்துறை இடைத்தேர்தல் இன்னும் வரல, வந்தாலும் அவரு பெருந்துறையில நிற்க தயாரா இல்லை. பட் அவர் நிற்கணுங்கிற அளவுல மக்கள் அங்க விரும்புறாங்கிறது வேற விஷயம். பட் அவர் அதுல தன்னோட களமா எடுக்க மாட்டார். விஜயை பொறுத்த அளவுல 1 இயர் டைம் கொடுக்கறது அண்ணாமலையோட ஒரு மெச்சூர்டு பொலிட்டிஷியன், ப்ரூடன்ட் பொலிட்டிஷியன், எதிர்மறை அரசியல், எதிர்ப்பு அரசியல் மட்டும் பண்ணாம நாகரீக மேம்பாடான ஒரு அரசியல், ஒரு மக்கள் விரும்பக்கூடிய ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு முற்போக்கான ஒரு அரசியலை அண்ணாமலை பண்றாரு. 1 இயர் டைம் கொடுத்து தாவேக அரசை பார்க்கணும்னு அண்ணாமலை சொல்றது பாராட்டத்தக்கது. அது மட்டும் இல்ல, அவருக்கு ஃபாரின்ல என்ன வரவேற்பு, என்ன கைத்தட்டு, எந்த ஒரு தமிழருக்கு கிடைச்சு சீஃப் மினிஸ்டர் கிடைக்குமாங்கிறது டவுட். ஒரு முதலமைச்சருக்கு இல்லாத ஒரு வரவேற்பும் ஒரு இதுவும் வெளிநாட்டுல அண்ணாமலை கிடைக்குதுன்னா வெளிநாடு வாழ் தமிழர்கள் மத்தியில அண்ணாமலைக்கு எவ்வளவு ஆதரவு இருக்குன்னு நீங்க பாத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, அவரு இந்து கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் எல்லாம் ஒன்றிணைச்சு தமிழர்னு சொல்றாரு. நான் வேற பாதையில பயணிக்கக்கூடியவன், பட் அவரு பயணிச்ச பாதையில இருந்து சற்று மாறுபட்டு கிறிஸ்தவ முஸ்லிம்னா அவருக்கு பெரிய அளவுல ஆதரிக்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, நம்ம செல்வின் குமார் நம்ம தம்பி ஒருத்தர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறாரு, கவுன்சிலரா இருந்தார், ஒரு மக்கள் பணிகளை செய்யக்கூடியவர். அவர் ஒரு கத்தோலிக்க நாடார் வகுப்பை சேர்ந்தவர் தான். அவரே சொல்றாரு, லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட் நார்வேல்ல கத்தோலிக்க நாடார் டீச்சர்ஸ் எல்லாம் அண்ணாமலைனா பெரிய அளவுக்கு நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர் தான் பாஜக இல்லையா, அவரை நம்ம ஆதரிச்சா என்ன அப்படிங்கிற லெவல்ல அந்த லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் சிறுமலர் பள்ளியில படிக்கக்கூடிய கத்தோலிக்க நாடார் டீச்சர்ஸ் கிறிஸ்தவர்களை பெரிய அளவுக்கு ஆதரிக்காங்கன்னு அப்படிங்கிற கருத்தை அவர் முன்வைக்கிறார். சோ அப்ப அவரும் அதற்கு தக்கன முஸ்லிம்ஸ் எல்லாம் நான் போஸ்டரே ஒட்டியிருக்காங்க எல்லா ஊர்களையும் நான் சொன்னேன் இல்லையா. அப்ப அவரும் அதற்கு தக்கன கிறிஸ்தவ முஸ்லிம்களை தன் பக்கம் ஈர்த்து அந்த அரசியலை பண்ணுங்கிற அடிப்படையில தமிழர்னு சொல்லும் போது கிறிஸ்தவ முஸ்லிம் மத வேறுபாடு கூடாதுங்கிற கருத்துக்குள்ள அவர் சொல்றாரு. நாம அதுக்குள்ள மாறுபட்ட சில கருத்துக்கள் நமக்கு இருக்குங்கிறது இப்ப நாம அதை இந்த இடத்துக்குள்ள பேச விரும்பலன்னாலும் கூட அவருக்கு பாதை என்ன, பயணம் என்னங்கிறத நம்ம சொல்லும் போது அவருக்கு கிறிஸ்தவ முஸ்லிம் மத்தியில உள்ள ஆதரவளையத்தையும் கருத்துல கொண்டு ஹோல் இன்க்ளூசிவாட்டான அரசியல் அவர் முன்னெடுக்கிறாரு. சோ அந்த அரசியல் முன்னெடுப்புக்கு தமிழ்நாடு ஃபுல்லா இளைஞர்கள் உறுப்பினர் சேர்ப்பு அது இன்னும் பெரிய அளவுல நடக்கும். மீண்டும் நான் வெளிப்படையா சொல்றேங்க, விஜய் வெற்றி பெற்று 35 விழுக்காடு வந்ததுதான் அண்ணாமலைக்கு இவ்வளவு மாசுக்கு காரணம். விஜயின் வெற்றி அண்ணாமலைக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு. இப்ப நீங்க சகாயம்னு ஒரு தம்பி அவர் டெய்லி பண்ணிட்டு இருக்கிறத எனக்கு அனுப்பிட்டு இருக்கிறாரு. ரஜினி முருகன் ஒரு தம்பி நெல்லையில. அது மட்டும் இல்ல, எல்லா ஊர்கள்லயும் நீங்க பார்த்தாலே பிராமணர் அக்ரஹாரத்துக்குள்ள அப்படி இப்படி அவருக்கு மெம்பர்ஷிப் இது பெரிய அளவுக்குள்ள வருது. சில குறிப்பிட்ட இளைஞர்கள் தாங்கள் போட்டி போட்டு அதை சேர்க்கிறாங்க. வீத லீடர்ஸ்ல ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய இது நடக்குது அந்த வாகனங்கள்ல. சோ இதெல்லாம் ஒரு ராணி தேனி ஈர்ப்பு சக்திங்கிற மாதிரி ஒரு லீடரா தமிழ் மண்ணில் ஒரு குருமாகிறாரு. அப்படி குருமாகும் போது கிறிஸ்தவ முஸ்லிம்களையும் உள்ளடக்கிய ஒரு தலைவராட்ட வருவாரு. சோ இதனால இவரை பிஜேபிக்கு கைக்கூலி, RSS கைக்கூலி, பிடிஎம்னு கிறிஸ்டின் முஸ்லீம் ஒரு பக்கம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சிலர் பரப்புவாங்க. அதை நான் மறுக்க வரல. இப்ப நாம இன்னைக்கு FCRA மேட்ரு அது இன்னைக்கு யாருமே தமிழ்நாட்டுக்குள்ள இது பண்ணல. அண்ணாமலையும் FCRA விஷயத்துக்குள்ள போகல. அப்போ கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்ட பயக்காண்டானவர் நினைக்கிறாரு. பட் திமுக வில்சன் மட்டும் அதுல NGO-க்களுக்கு ஆதரவா ஒரு கருத்தை கொண்டு வர்றாரு. இவரு அந்த இஷ்யூக்குள்ள நம்ம போய் ஒரு மத பிரச்சனைக்குள்ள போகாண்டான்னு நினைக்கிறாரு. யாரு? அண்ணாமலை. விஜய் அப்படிதான் நினைக்கிறாரு, எடப்பாடி அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா வில்சன் மட்டும் வேற ஒரு தரப்புக்குள்ள போறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வையிலான அரசியல் போயிட்டு இருக்குது. அண்ணாமலைக்கு அரசியல் 3 மதமும் தமிழருங்கன்னு பொதுவா போகணுங்கிற ஒரு புள்ளிக்குள்ள அவர் நகர்றதா நான் பாக்குறேன். சார், அண்ணாமலை தனித்து தான் இயங்க போற மாதிரி நீங்க சொல்லுவது புரிய முடியுது. ஆனா எப்படியாவது அண்ணாமலையை அதிமுகவிற்குள் வரவேற்பதற்கான சில வேலைகள் செய்வதாக செய்திகள் வந்தவண்ணம். இதெல்லாம் முழுக்க அப்செட். அண்ணாமலை பிரைமரி லீடரா தான் போவாரு. எடப்பாடி தான் அதிமுக எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் சொன்னவன் நான், கவுண்டர் பண்ணுவாருன்னு சொன்னவன் நான், குட்டையோ நெட்டையோ சிறுசோ பெருசோ அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னவன் நான். அந்த இடத்துல இருந்து எடப்பாடி விலக மாட்டாரு, உறுதியா இருப்பார். அப்புறம் தலைமையில இன்னைக்கு 21 விழுக்காடு வந்துடுச்சு இல்லையா.
நம்ம வந்து அவருக்கு எதிராக என்னெல்லாம் பண்ணணும். அண்ணாமலை அங்க நிக்கிறதே பேரளவுல தான் நிக்கிறாரு. அண்ணாமலை மேல பற்றுதல் கொண்டவங்க எடப்பாடிக்கு ஓட்டு போடாண்டான்னு சொன்னோமா இல்லையா? அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணும்போது நான் சொன்னேனா இல்லையா? தென் பிரேமலதா அம்மையார் அவங்கள வந்து கூட்டணியில கொண்டு வந்ததுக்கு டெல்லியில உள்ள பலரும் முயற்சி பண்ணும்போது 24 மோடியை டிச் பண்ணிட்டு போனவரை விடமாட்டேன்னு சொல்லி பிரேமலதா அம்மையார் வந்து என்டிஏ எடப்பாடி முதல்வர் சொல்லாம ஸ்டாலின் முதல்வர் சொல்லக்கூடிய மூவ நம்ம பண்ணணுமா இல்லையா? அடுத்த சகோதரர் நாம் தமிழர் சீமான், அவரு தனிச்சு நிற்கிறதுல உறுதியா இருக்கிறார். அப்ப அந்த உறுதிப்பாட்டை நமக்கு வந்து மீண்டும் அதை நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணி சங்கராச்சாரியார், நாடார் சமூக தொழிலதிபர் பலரும் வந்து வரும்போது நம்ம அதை வந்து சீமானுக்கு உறுதித்தன்மைக்கு நம்ம ஆக்கம் ஊக்கம் கொடுத்தோமா இல்லையா? முக்குலத்தோர் சமூக இது வந்து எடப்பாடிக்கு எதிராக திருப்பணுமா இல்லையா? சரிதானா? வன்னியர்களின் பெருந்தலைவரா அவர் இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு வன்னியர் அவர் பின்னாடிதான் இருக்கிறாங்க, வன்னியர் கம்யூனிட்டி பவர்ஃபுல் கம்யூனிட்டி ஒரு பின்னாடி இருக்காங்க உண்மையை சொல்லிக்கிட்டு வண்ணார் நாவிதர் குயவர் கோயர் ஒட்டர் வேட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதராஜ குலத்தினவர் ஆண்டி பண்டாரம் சங்கம் இந்த கம்யூனிட்டிக்காக நம்ம நிற்கும்னு சொல்லி எடப்பாடியும் சிபி சண்முகத்தையும் நம்ம விமர்சனம் பண்ணோமா இல்லையா? இன்னைக்கும் சிபி சண்முகம் அந்த போட்ட கேஸ் 9ஆம் மாசம் தள்ளப்பட்டிருக்கு. சகோதரர்கள் நமக்கு ஒன்றும் பெரிய விரோதத்துல வந்து நம்ம கருத்து சொல்லல. அவருக்கு விழுப்புரத்துல பேக்கிங் இருக்குங்கிற நம்ம சொல்லத்தான் செய்யறோம். பட் அதிமுக தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமிங்கிற அந்த கருத்தையும் நம்ம முன் வச்சு உண்மையை பேசிட்டு இருக்கிறோம். இதை தாண்டி எடப்பாடிக்கு அரசியலுக்கு எதிராக ஐயர் நாடார் என்ன செய்ய முடியும்னு என்னையும் ஆடிட்டர் குருமூர்த்தியையும் முதல் பழனிசாமி கேட்டாருங்கிறதுக்காக வந்து நாம அவ்வளவு ஒர்க்கையும் பண்ணோமா இல்லையா? மக்களவை தேர்தலில் நெல்லை தூத்துக்குடி திருநெல்வேலியில் அவர் டெபாசிட் இழக்க வைப்போன்னு சொல்லி களத்துக்குள்ள இறந்து மின்னல் ஸ்ரீமன் கார்த்திகேய நாடார் புத்தரமேஷ் போன்ற பல நாடார் இளைஞர்கள்ட்ட நம்ம கருத்தை முன்னெடுத்து பிரச்சாரம் பண்ணி நாமே களத்துக்குள்ள இறங்கி 3 தொகுதியில டெபாசிட் இழக்க வச்சோமா இல்லையா? இவ்வளவும் பண்ணின பிறகும் அவர் வந்து விஜயோட அந்த இம்பாக்ட்ல 35 விழுக்காடு விஜய் எடுக்கும் போது அவர் மக்களவையில விஜய் இல்லாத போது எடுத்த 20ல இருந்து 21 எடுத்துட்டாரா இல்லையா? அப்போ நம்ம அவர் 21 எடுத்துட்டாரு, விஜயால ஸ்டாலினுக்கு வந்து அடிக்கு வந்து ஒரு 20 விழுக்காடு வர நஷ்டம், காங்கிரஸ்காரன் கால வாரிட்டான், பிபிசிகா கால வாரிட்டான், சிபிஎம் சிபிஐ எல்லாருமே ஓட்டை அனுப்பி வச்சுட்டாங்கன்னு சொல்லும் போது எடப்பாடி 21 விழுக்காடு ஓட்டுல நிற்கிறாருங்கிறத ஒத்துதானே ஆகணும். அந்த ஓட்டு அவர் தலைமை கொடுத்தது தானே. அண்ணாமலையை பிரச்சாரம் பண்ணும் போது அண்ணாமலை ஆதரவாளர்கள் போடாதீங்கிற கருத்தை தான் நம்ம சொன்னோம். எல்லாத்தையும் மீறி தானே அவர் அந்த இதை எடுத்திருக்கிறாரு. அப்போ 21 விழுக்காடு ஓட்டும் அவருக்கான ஓட்டு. அப்ப அந்த இடத்துக்குள்ள அவர் லீடர்ஷிப்ல போயிட்டு இருப்பாரு. அதே மாதிரி அண்ணாமலை லீடர்ஷிப்ல தான் போயிட்டு இருக்கிறார். சோ இந்த இது வந்து அண்ணாமலை லீடர்ஷிப்ல போறாரு, எடப்பாடி ஒரு லீடரா நிற்காருங்கிறதுல அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க சொல்லக்கூடிய ஒரு ஆதாரமற்ற ஒரு பொய் பிரச்சார வதந்தியா தான் நான் பாக்குறேன். அதுல உண்மை இருக்கதா, துளியும் உண்மை இருக்கதா நான் நினைக்கல. சரி, ஓகே சார். அதிமுக பலகீனப்பட நீங்கள் என்ன செயல்பாடுகள்லாம் செஞ்சீங்கன்னு? எடப்பாடி பலகீனப்பட பட் அவரு 21 எடுத்துட்டாருன்னா அந்த உண்மையை நான் அக்செப்ட் பண்றேன். ஆனா இப்பொழுது திமுக அதிமுக அது ஒரு இணைப்பு பாலமா நீங்க செயல்படுறீங்களோ அப்படின்னு பலரும் சொல்றாங்க. அது உங்களுடைய பேச்சுக்கள்ல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. அதை எப்படி சார் பாக்குறேன்? மோடிக்கு எது நன்மையோ அதை நம்ம செய்யறோம். மக்களவை தேர்தலில் மோடிக்கான நன்மையை நம்ம செய்தான் ஆகணும். அதுதான் நம்ம நோக்கம். அது நம்ம தெளிவா இருக்கிறோம். இந்த இடத்துல வந்து இன்னைக்கு அமைஞ்சிருக்க அரசு ராகுல் காந்தி அமைச்ச ஒரு அரசு. ராகுல் காந்தியோட கட்சியில 5 பேர் ஸ்டாலின் முதல்வர் சொல்லி அவங்க விஜயை சப்போர்ட் பண்றாங்க. அடுத்தபடியா ராகுல் காந்தி கம்யூனிஸ்ட் தலைவர்கிட்ட பேசி 4 பேரை சப்போர்ட் பண்ண வச்சுட்டாரு. முஸ்லிம் லீக் தலைவர்கிட்ட அகில இந்திய தலைவர்கிட்ட பேசி 2 சப்போர்ட் பண்ண வச்சுட்டாரு. அப்ப இந்த விசிகா அதுல வந்து விசிகா கிட்ட நம்ம மல்லிகார்ஜுன கார்கே பேசினதாட்டு தகவல் வருது. ஒரு தலித் சகோதரர், ஒரு திறமையான ஒரு நபர் தான் மல்லிகார்ஜுன கார்கே. அவர் வந்து சகோதரர் தொல் திருமாட்ட பேசி 2 ஆதரவு வாங்கினதா தகவல் வருது. அப்ப 8, 5, 13 பேரு ராகுல் காந்தி பேனர்ல 108+13 மெஜாரிட்டி 117க்கு மேல வரக்கூடிய அளவுக்கு ஒரு இதை ராகுல் காந்தி ஒரு இதை உருவாக்கிட்டார். அதற்கு பிறகு இந்த இவங்க எல்லாம் அண்ணன் மதிமுக வைகோவும் சேர்ந்து கூட்டணியா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் இன்னைக்குள்ள சூழ்நிலை. அப்ப இதற்கு எதிராக ஒரு பெரிய அணி அமையணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப என்டிஏ இருக்குது. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு கவர்னர் விஷயத்துல கவர்னர் நம்பி வராரு. கவர்னருக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டையும்
எடப்பாடி பழனிசாமி சொல்லல. என்டிஏ அப்படி தொடரும்னு நினைக்கிறாரு. என்டிஏ சார்பா 27 விழுக்காடு வாக்கு எடுத்துட்டாங்க. அவரும் தினகரன் இரட்டை குழல் துப்பாக்கியா இருக்கிறாங்க. அவருக்கு சேருவாங்கன்னு சொன்னாங்க. சேருவாங்க நான் நினைக்கல. இது ஒரு 27 விழுக்காடு வாக்கு இருக்குது. ஸ்டாலின் வந்து ஒரு 31 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்கிறார். அதுல இவங்கெல்லாம் போனவங்களுக்கு வந்து ஒரு 6-7 இருக்கும், ஒரு ரஃப் எஸ்டிமேட். அப்போ விஜய் 35 6-7 40க்கு மேல விஜய் இருக்கிறார். அப்ப 40க்கு மேல ராகுல் காந்திக்கு அணி இருக்கும் போது மோடி தலைமையிலான உள்ள ஒரு அணி அர்த்தமேட்டிக்கலி அதோட பலமான அணியாட்டு உருவாக்குறதுக்கு தானே ரவீந்திரன் துரைசாமி முயற்சி பண்ணுவான். 98ல எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு கேளுங்கன்னு ஜெயலலிதா அம்மையார்கிட்ட சொல்லி பாஜகவோட சேரனால கிறிஸ்டின் முஸ்லீம் பாதிப்பு வராதுன்னு அந்த அணியை உருவாக்குறதுக்கு காரணமா இருந்தது ரவீந்திரன் துரைசாமி தானே. ரெஸ்பெக்டட் மேடம்னு சொல்லிதான் எல்லாம் பண்ணேன். புரட்சி தலைவி அதெல்லாம் சொல்ல ரெஸ்பெக்டட் மேடம் தான் அது சொன்ன. இன்னைக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. விடாஸ் மோகன் அது இது தெரிஞ்ச விஷயம் தான். பிளஸ் அதுக்குள்ள சில இதுகள் இருந்து அதை விட்டுருங்க நீங்க. அதுக்கு பிறகு பாமக அலையன்ஸ் நம்ம மோடி வாஜ்பாய்க்காக அடல்ஜிக்காக ஏற்படுத்தி கலைஞரை நம்மளை வந்து எதிர்த்து முரசொலியில கார்ட்டூன் போட நமக்கு எதிராக பேட்டி கொடுக்கறதுலாம் நடந்த விஷயம். அதே மாதிரி வாஜ்பாய் கன்னியாகுப்த பிராமின் இந்த தமிழ் மண்ணுல சாதிச்ச திராவிடம் புண்ணாக்கு தெருப்புழுதி ஏயா தமிழ் மண்ணுல கன்னியாகுப்த பிராமின் 2 தடவை ஜெயித்திருக்காருயா. 98லயும் 99லயும் திராவிடம் புண்ணாக்குன்னு அதை சொல்லிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கு. அப்போ நம்ம நீச்சி இழிவானவன், இழிவான தொழில் செய்தவன், சோனியா காந்தி பிரியங்கா காந்திங்கிற ஒரு லீச் எச்சித்தனமான ஒரு பெண்மணியாலும் மணிசங்கர் என்ற ஒரு ஆளும் விமர்சிக்கப்பட்ட மோடி தலைமை ஜெயிக்கணும் நம்ம எதிர்பார்க்கல என்ன தப்பு இருக்குது? அதற்கான ஒரு முன்னெடுப்பு நாம செய்யறதுல என்ன தப்பு இருக்குது? அதைத்தான் நாம செய்யறோம். அது இன்னைக்கு வந்து அந்த தலைமை வந்து ஒரு அர்த்தமெட்டிக்கலி ஸ்ட்ராங்கான அணியை உருவாக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அதுல திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மோடி பிரதமர் நிற்கிறத நம்ம வரவேற்கிறோம். கண்டிப்பா வரவேற்கிறோம். அதுல ஒண்ணு இல்ல. மோடிக்கு அதுல கெயின் வர வாய்ப்பு இருக்குது. 3 முறை தோத்த மோடி இங்க 4வது முறை தோக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வெற்றி பெற்ற அணியை உடைச்சி ராகுல் காந்தி பண்ணினாருன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மோடி ஜெயிக்க வைக்கிறதுக்கு நாம முயற்சி பண்றோம். பட் அதுலதான் நமக்கு இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட்ல வில்சன் வந்து இடையில விடுறாரு. சனாதன தர்ம எதிர்ப்புன்னு உதயநிதி விடுறாரு. சோ அவங்களுக்கு வந்து இதெல்லாம் தோத்து போச்சு. மோடி எதிர்ப்பு தோத்து போச்சு. RN ரவிக்கு எதிராக அவங்க பண்ணதெல்லாம் ஒண்ணு நடக்கல. RN ரவிக்கு எதிராக வெஸ்ட் பெங்கால் பண்ணியும் ஒண்ணு நடக்கல. சுதந்திர அதிகாரி அவரு பவர்ஃபுல் சிஎம்மா வந்துட்டாருங்கிறதுலாம் அவங்களுக்கு புரியல. அவங்களுக்கு வந்து யதார்த்த ரிசல்ட்டே புரிய மாட்டாங்க. பட் நாம முயற்சி பண்றோம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நாம முயற்சி பண்றோம். நாம பண்றது வின் வின் வின்னு எல்லாருக்கும் ஒரு வின்னிங்கை கொடுக்கணும். குறிப்பா மோடிக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பெரிய அளவுக்கு சீட்டு வரணும். கழிஞ்ச தடவை 240 தான் வந்தது. இப்போ வந்து தமிழ்நாட்டுக்குள்ள சீட்டு வர்றது மோடிக்கு ஒரு கூட கொஞ்சம் சேஃப்கார்ட் பண்ணுங்கிறதுல நாம முயற்சி பண்றது 100க்கு 100 உண்மைதான். நம்ம வெளிப்படையா சொல்லிட்டு தான் அதை பண்றோம். அதுல எந்த ஒளிமறை ஒண்ணும் இல்லை. தலைவர்கள் தான் முடிவெடுக்கணும். பட் நாம வெளிப்படையா 4வது முறை மோடி தமிழ்நாட்டுல தோக்கக்கூடாது, ஜெயிக்கணுங்கிறதுக்காக நிற்கிறோம். அந்த இடத்துல எதிரின் பலத்தை நாம வந்து பெருசாதான் மதிக்கிறோம். விஜய் தலைமை இன்னைக்கு நம்பர் 1 லீடர். 40 to 45 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு தலைவரா விஜய் இருக்காரு. 40க்கு மேல கண்டிப்பா இருக்காருங்கிறத மதிச்சு அதை எதிர்கொள்ளணும்னா அர்த்தமெட்டிக்கலி ஸ்ட்ராங் அலையன்ஸ் மோடி பிரதமர்னு வரணுங்கிற கருத்தை நாம முன்னெடுக்கிறோம். லீடர்ஸ் வில் டிசைடு. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் என்ஜிஓஸ்க்கு பாதிப்புங்கிறதுல எதுக்குறாங்க. வில்சன் எதுக்குறாரு. வில்சன் அதுல உள்ள ஆர்குமெண்ட்ஸ் வைக்கிறார். ஒரு திறமையான வழக்கறிஞர், அது நம்ம மறுக்க வரல. சனாதன தர்மங்கிற லெவல்ல உதயநிதி எதுக்குறார். பட் சில ரியாலிட்டிகளை விலைக்கு நாம ஒரு நாள்ல முடியாத ரோம் இஸ் நாட் புல்ட் இன் எ சிங்கிள் டே. சோ அதற்கான முயற்சியில நாம ஈடுபடுறோங்கிறது வெளிப்படையான உண்மைதான். அதுல மறுக்கிறதுக்கோ ஒண்ணும் இல்லை சார். ஆனா திமுக அதிமுக கூட்டணி இந்த பேச்சுவார்த்தைக்கு எடப்பாடி அவர்கள் வந்து முட்டுக்கட்டை போட்டுட்டாரு. ஆனா திமுக வந்து சீமான் வந்து எப்படியாவது வர வைக்கிறதுக்கு மும்முரம் காட்டுவதாக பலரும் சொல்றாங்க. நான் எலெக்ஷன் பீரியட் தம்பி. இடைத்தேர்தல்ல திமுக அதிமுக கூட்டணி வராது. உள்ளாட்சி தேர்தல்ல வராது. மக்களவை தேர்தல் இன்னும் 2.5 வருஷம் இருக்கு. மக்களவை தேர்தல் வரும்போது மோடி, திமுக, அதிமுக இவங்க இணைஞ்ச ஒரு கூட்டணி. இதுல மற்றவங்களும் வரக்கூடிய அளவுக்கு நான் முயற்சி பண்றேங்கிறது வெளிப்படையா டிக்ளேர் பண்ணி செய்யறேன். பிகாஸ் எனக்கு நோக்கம் ப்ரோ மோடிஜி தான். நான் அது நம்ம வந்து சசிகலா அம்மையார் மேட்டர்ல இதுதான் சொன்னோம். சோ நம்ம வந்து ப்ரோ மோடிஜியா தான் நம்ம அதுக்குள்ள நிக்கிறோம். சோ அதுல வந்து விஜய் அணி பெரிய அணிங்கிறது நம்ம அக்செப்ட் பண்றோம்.
அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இப்ப நீங்க 2 மந்திரி இருக்காங்க காங்கிரஸ். என்ன காங்கிரஸ் எப்படி விஜய் பிறந்த நாள் வாழ்த்துக்கு பதில் சொல்லும் போது விஜய்க்கு எப்படி ராகுல் காந்தி போட்டாரு, ஸ்டாலினுக்கு எப்படி போட்டாருங்க திமுக காரங்க பார்த்தாலே இன்னும் ராகுல் காந்தி எல்லாம் ஒரு ஆளாண்டி கேட்க மாட்டாங்க. திமுக காரங்க நியாய உணர்வுள்ள திமுக காரங்க, திமுக இந்துக்கள் எல்லாம் ராகுல் காந்தி ஒரு ஆளாண்டி கேட்க மாட்டாங்களா? ராகுல் ஒரு மனுஷன் அந்த வார்த்தை தானே ஒரு இந்துவா இருக்கக்கூடிய ஒரு திமுக காரங்கிட்ட வரும். சோ இதெல்லாம் நம்ம வெளிப்படையா சொல்றோம். உங்க கண்ணெதிரே உங்களை காலி பண்ணதுக்கு ராகுல் காந்தி இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா நம்ம யூபிலே அகிலேஷ் யாதவ் தான் சொல்றோம். நீங்க ரிசர்வ் தொகுதியில் உள்ள எஸ்சி தாண்டி கூடுதலா ஒரு 25 ஷெட்யூல் காஸ்ட் சோதரர்களை போட்டு 100 தொகுதிக்கு மேல எஸ்சி கேண்டிடேட்டை போடுங்க. அதே மாதிரி காங்கிரஸ் சுத்தமா காலி பண்றதுக்கு பிராமின்ஸையும் பூமிகாரையும் போடுங்க. ஒரிஜினல் பிராமின் பார்ட்டி காங்கிரஸ் தான். இன்னும் யூபில கமலாபதி, திரிபாதி, லோக்பதி, ஜெகநாத், ஸ்ரீபதி மிஸ்ரா, கமலாபதி திரிபாதி, என்டி திவாரி எல்லாமே அந்த ஃபேமிலி ஆட்கள் உட்டக்கூட தோட்டத்து குறையா கொஞ்சம் பிராமின்ஸ் காங்கிரஸ்ல இருக்கிறாங்க. அந்த ட்ரெடிஷனல் ஒரிஜினல் பிராமின் பார்ட்டின்னு சொல்லப்பட்ட காங்கிரஸ்ல உள்ள பிராமணர்கள் ஓட்டை காலி பண்றதுக்கு நீங்க பிராமண கேண்டிடேட் போடுங்க. அதே மாதிரி பூமிகார் பரசுராமன் ஜாதி, பரசுராமன் ஜமாத்கிரி முனிவருக்கும் ரேணுகாதேவி சத்திரியா, ஜமாத்கிரி முனிவருக்கு பிராமண குலகுரு, இவங்களுக்கு பிறந்தவர் தான் பரசுராமன். சோ பரசுராமன் காஸ்ட் சொல்லக்கூடிய லேண்ட் ஹோல்டிங் காஸ்ட் பூமிகார்ஸ் அவங்களும் காங்கிரஸ்ல இருக்கிறாங்க. அப்போ நீங்க பூமிகார்ஸையும் போடுங்க, பிராமின்ஸையும் பூமிகார்ஸையும் கேண்டிடேட்டா போட்டுட்டீங்கன்னா காங்கிரஸ் அங்க காலி ஆயிடும். அதுக்கப்புறம் ஷெட்யூல் காஸ்ட்ல பொது தொகுதியில போட்டீங்கன்னா காங்கிரஸ் காலி ஆயிடும். சோ எவ்ரிவேர் நாம மோடிக்காக காங்கிரஸ் எதிர்ப்பு அரசியலையும் ப்ரோ மோடி அரசியலையும் நாம பண்றோம். அந்த இடத்துக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள மோடிக்கு ஒரு அடல்ஜிக்கு கன்னியாகுமரி பிராமின் அடல்ஜிக்கு ஒரு பெரிய அலையன்ஸ் கிடைச்ச மாதிரி ஓபிசி மோடிக்கு ஒரு பெரிய அலையன்ஸ் 29ல கொண்டு வரணும்னு நாம முழு மனசோட பாடுபடுறோம். டெல்லியில நம்ம பாடுபடுறோம்னு தெரியும், சந்தோஷ்ஜிக்கு தெரியும், அர்ஜுன் ராம் மேக்வாலுக்கு தெரியும், எல்லா தலைவர்களுக்கும் அது தெரிஞ்ச இதுதான். அந்த லெவலுக்குள்ள எந்தெந்த புள்ளிகளை எப்படி மோடிக்காக நகர்த்தணும் நாம தெளிவா தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வெளிப்படையானது ஓப்பனானது தான், நம்ம அதுல மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் அவங்க இதுக்குள்ளே இருக்கிறாங்க, சனாதன எதிர்ப்பு, எஃப்சிஆர்ஏ எதிர்ப்புக்குள்ளே இருக்கிறாங்கிறதும் உண்மை. அதே நம்ம டே டு டே பொலிட்டிக்ஸ்ல அது என்ன போகுதுங்கிறது தெளிவுபடுத்தி தான் நம்ம பேசுறோம்.